அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதில் என்ன பண்ணணும், 10ஆம் வகுப்பு கணக்கில் இந்த வடிவத்த முக்கோணங்கள் வரைகிறதுக்கு ஒரு எளிமையான மெத்தடில் வரைகிற மாதிரி பார்க்குறோம். இது ஒரு எளிமையான மெத்தட் தான் ஒழிய மற்றபடி சரியான மெத்தட்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு எளிமையான மெத்தட், மார்க் வாங்குறதுக்கான மெத்தட் தான் அது. இது எப்பயும் போல் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ஒரு 3 கோடு வரைகிறோம். இப்போ இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, 3 கோடு வரைஞ்சிடுறோம். நான் 3/5 கணக்கு போட போகிறேன். அதனால் நான் இங்கே 5 ஆர்க் வெட்டணும். அது எனக்கு காம்பஸ் மினிமமாக கிடைக்காதனால நான் இந்த ரூலர் பயன்படுத்தி நான் இது பண்ணுறேன். இப்போ இதை கொண்டாந்து இங்கே காம்பஸில் வெட்டுறதுக்காக வச்சுக்கிறேன். நீங்கள் காம்பஸ் வச்சு வெட்டிக்கிடலாம். இது நான் சும்மா அளவு எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இதை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் காம்பஸ் என்னால் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ 5ஆக பிரிக்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்டையும் நான் 2 பிரிச்சுக்கிறேன். 5 கோடு மீமே வெட்டணும். அதுக்காக 2க்கு நேராக ஒரு ஆர்க் விட்டுறேன். அடுத்து 4க்கு நேராக ஒரு ஆர்க்கு, அடுத்து 6க்கு நேராக ஒரு ஆர்க்கு, 8க்கு நேராக ஒரு ஆர்க்கு, 10க்கு நேராக ஒரு ஆர்க்கு. இப்போ எனக்கு இந்த காம்பஸ் பண்ணுற வேலையை இந்த ரூலர் வச்சு பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரூலர் இன்னைக்கு தேவையில்லை, நான் எடுத்துடுறேன். அதாவது இது வந்து என்ன விஷயம், இதை நீ காம்பஸ் வச்சு வெட்டும்போது நீட்டாக இருக்கும். இதை கையினால் வெட்டினாலும் அப்படி இருக்குது எனக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இது Q1, இது Q2, இது Q3, இது Q4, இந்த Q5 பேர் வச்சுக்கிறோம். திருப்பி என்ன பண்ணுறோம்னா, இந்த காம்பஸ் கொண்டாந்து யூஸ் பண்ணி நான் அந்த அடுத்தது வெட்ட போகிறோம். இந்த காம்பஸை கரெக்டாக எப்பயும் வைக்கிற மாதிரி இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. பாயிண்டில் வச்சுக்கிட்டு அந்த 3க்கு நேராக பென்சிலை இழுத்துக்குவோம். 3க்கு நேராக பென்சிலை வச்சுக்கிட்டு இப்படியே நான் ஆர்க் வெட்டுறேன். இங்கேருந்து 3ல் ஒரு ஆர்க்கு, திருப்பி அப்படியே கொண்டு இந்த கோட்லையும் வெட்டிடுவோம். ஏற்கனவே ஆர்க் வரைஞ்சி வெட்டுவோம். இப்படி ஆர்க் வரைய தேவையில்லை. எப்படியோ இங்கே ஒரு ஆர்க்கு வெட்டிடுறோம். அதே கொண்டு அங்கேயும் ஆர்க்கு, இந்த 2 ஆர்க்கும் மினிமமாக இருக்கட்டும். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கோடு போட்டு ஆர்க் வெட்டி தான் வரையணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திருப்பி காம்பஸை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு அடுத்தது எங்கே கொண்டு போகணும்னா, இந்த காம்பஸை பென்சிலில் 5க்கு இழுப்போம். 5ல் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆர்க்கு வெட்டுறோம். இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஒரு ஆர்க் வெட்டணும். இங்கே ஒரு ஆர்க் வெட்டிடுறோம். இது 2 சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம காம்பஸோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, நேராக கோடு தான். கோடு போடுறதுக்கு இங்கேருந்து ஒரு கோடு, அடுத்தது இங்கேருந்து ஒரு கோடு, முடிஞ்சு போச்சு இந்த கோடு. இந்த கோடு கரெக்டாக அப்படியே பேரலாம் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு. படமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆர்க் வெட்டாமல் படம் போட்டோம். ஆர்க் வெட்டுறத சும்மா வெட்டி காமிக்கிறோம். நம்ம கையால் வெட்டி போட்டுக்கிற வேண்டியதான். இது ஃபோக்கஸில் என்ன ஸ்கார் பண்ணுறது தான். ஆர்க் இந்த இடத்துல உள்ளே வெட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கையிலேருந்து சும்மா அப்படி ஆர்க் வெட்டுறது இந்த இப்போ வெட்டுறேன் பாருங்க. இப்போ ஆர்க் வெட்ட போகிறேன். இப்படி ஒரு ஆர்க் வெட்டி இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம், வெட்டின மாதிரி பார்க்குறதுக்காக. அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் வெட்டி இங்கே ஒரு ஆர்க் கிராஸ் பண்ணிக்கிறோம். இங்கே அதே அளவு தான் இருக்கணும், அந்த அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம் நம்ம. இது 3/5 உள்ள ஆர்க் வெட்டணும், அதனால் உள்ளே வெட்டியிருக்கு. இப்போ அடுத்து அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பேர் மட்டும் வச்சுக்கிற வேண்டியதான். இது P டேஸு, இது P, இது R டேஸு, இது வந்து R. இங்கே P டேஸ் தான் வரணும். இங்கே வந்து Pன்னு போடலாம். P டேஸ்ன்னு போட்டேன். P டேஸ் உள்ளே வரும். இந்த இடத்துல P. இங்கே படம் முடிஞ்சிச்சு. இப்போ தேவையான முக்கோணம் போட்டு P டேஸ் Q R டேஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஆர்க்கு வெட்டாமலே படத்தை வரைஞ்சிட்டு அப்புறம் ஆர்க்கு போட்டுக்கிறோம். அதனால் இதில் தப்பு வர்றதுக்கு பார்த்தோன்னே சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் அளவு அப்படி ஆர்க்கு வெட்டி படம் போடுறதும் கோடை போட்டுட்டு ஆர்க்கு வெட்டுறதும் எல்லாமே சரியாக தான் வருது. இதில் தப்பு வர்றதுக்கு வேலையே இல்லை. இது ஈஸியான மெத்தடு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.